ஒன்று சொல்ல அதை வந்து கேட்க போகிறீங்க. வாங்க வீடியோ. இப்போ வந்து காலையில் எழுந்தோடனே நீங்கள் வந்து காலையில் எழுந்தோடனே ஒரு டம்ளர் வெந்நீர் வந்து குடிங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு நல்லா மோஷன் டூ பாத்ரூம் வந்து பாத்ரூமில் உட்காந்து அப்படியே உட்காந்து பேய் பாருங்கள். டெய்லியும் அந்த பொசிஷன்லேயே கொஞ்சம் நேரம் உட்காந்திங்கன்னா அப்படியே முட்டை வச்சு நீங்கள் மோஷன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கும் ஹெல்தி, குழந்தைங்களுக்கும் ஏதாவது அந்த சாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை வந்து இந்த பாத்ரூம்குள்ளே லைட்டாக வச்சுட்டு அது மேலேயே முட்டு போட்டால் அவ்வளோதான். நீங்கள் வந்து நீங்கள் வந்து வெளியில் போய் மண்ணில் உட்காந்து அதில் வந்து மண்ணில் மட்டும் போகவே போகாதீங்க. ஆனால் நான் தெரியாமல் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து அதில் வந்து போகாதீங்க. அந்த பாத்ரூம் இருக்குல்ல அதில் வந்து மேலே தான் உட்காந்து போகணும். உங்களுக்கு வந்து அதெல்லாம் முடியலைன்னா திருப்பியும் அங்கேயே தான் போய் பார்க்கணும். திருப்பியும் உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் ஒன் பாத்ரூம் போகிறீங்களே அங்கே போகணும். அதுக்கப்புறம் பேப்பரை வச்சு தூர போட்டுருங்க. உங்களுக்கு டெய்லி ஹெல்த். நீங்கள் வந்து சத்து மாவு கூழ் அந்த மாதிரி குடிங்க. காலையில் எழுந்தோடனே ப்ரெஷ் பண்ணிட்டு சத்து மாவு கூழுன்னு இருக்கும், அதோட இது இருக்கும், மாவு இருக்கும். அது வந்து கீழே கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதோட குழந்தைங்களுக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, ஆச்சிக்கு, தாத்தாக்கு, அதோட கிராண்ட் ஃபாதருக்கு தான் ரொம்ப ஹெல்த்தி. அதோட யாருக்காச்சும் ஆச்சிக்கு, தாத்தாவுக்குலாம் உடம்பு முடியலன்னா அது வந்து அந்த சத்து மாவு கூழ் குடிங்க. உங்கள் உடம்புக்கும் ஹெல்த்தி, உங்கள் காலுக்கு எதுவுமே வலிக்காது. அதோட நீங்கள் வந்து டூ பாத்ரூம் போகிறதுக்கு அந்த கஞ்சி குடிச்சா உடனே அது குடித்தோடனே உடனே பேய் பார்க்கணும். பாத்ரூமுக்கு டக்குன்னு ஓடி அப்படியே அந்த நம்ம இப்படின்னு உட்காந்து அதை போவோம்ல அந்த பொசிஷனில் 5 வாட்டி எப்படினாலும் எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து போக மாட்டேங்குது மட்டும் சொல்லாதீங்க. அதோட சத்து மாவு கூழ் மட்டும் குடிங்க. அதை மட்டும் குடிக்க மறந்துடாதீங்க. அதோட டெய்லி அதுக்கப்புறம் பேக் போட்டு லஞ்ச் பேக் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எழுந்தோடனே ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறம் தயிர் சாதம் இருக்குல்ல அதை வந்து வச்சு அதுக்கப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குது அதை வச்சு மிளகா அது வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க. சுவையாக இருக்கும். உங்களுக்கும் ஹெல்தி, குழந்தைங்களுக்கும் ஹெல்தி, உங்கள் உடம்புக்கும் ஹெல்தி. பாப்பாவுக்கு அந்த மாதிரி கை குழந்தைக்கெல்லாம் ஊட்டவே ஊட்டாதீங்க. அவங்களுக்கு சரி பண்ணாது. ஆனால் ஹெல்தி. அதுக்கப்புறம் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் ஹெல்தி, குழந்தைங்களுக்கும் ஹெல்தி, உடம்புக்கும் நல்ல
சொல்கிறத கேட்டால் நீங்கள் வந்து ஒழுங்காக எழுத முடியும், படிக்க முடியும். வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் டியூஷன்லாம் போக வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் டியூஷனே போகாமல் வீட்லேயே எழுதிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெய்லி வந்தோடனே ட்ரெஸ்ஸு கழட்டிட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காந்துங்க. படிச்சுட்டு நீங்கள் வேண்டாம் டிவி, ஆனால் நீங்கள் வந்து டிவி செல்லு வந்து நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஆனால் செல்லு மட்டும் எடுக்கக்கூடாது. டிவி வேணால் தூரத்துலேருந்து பார்க்கலாம். அதோட கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திருப்பியும் ஏதாவது விளையாடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து கண்ணாடி போட்டிங்கன்னா அது வந்து கண்ணாடியே போடக்கூடாது. நீங்கள் வந்து கண்ணாடி போட்டிங்கன்னா திருப்பியும் வெஜிடபிள் சாப்பிடணும். கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வெஜிடபிள் சாப்பிடணும். சாப்பிட முடியலன்னா நீங்கள் அப்படியே அழகாகவே இருக்க மாட்டீங்க, கருப்பாக இருவீங்க. அண்ணாலாம் சொல்ல வச்ச கேளுங்க. ஜூஸு அந்த மாதிரி குடிங்க. அதோட காய் அந்த மாதிரி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து கேரட்டு அந்த எல்லா காயும் சேர்த்து அந்த சாப்பிடுவீங்களே, அந்த வெள்ளரிக்காய், பீன்ஸு, அதுக்கப்புறம் ஆனியனு, அதுக்கப்புறம் தக்காளி அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா சுவையாக இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்ணாடி போட்டாங்கன்னா நீங்கள் வந்து காய்கறிலாம் செஞ்சு வீட்டிலே கண்ணாடியே போடாமல் இருக்கணும். முதல்ல உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் செல்லு பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது. நீங்கள் அதுக்கு சொல்லுது, நீங்கள் செல்லு டிவி அந்த மாதிரி எடுக்காதீங்க. சொன்ன பேச்ச கேளுங்க. கண்ணாடி போட்டால் உங்களுக்கு அழகாக இருக்காது. நான் ஏதோ சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கண்ணாடியே போடக்கூடாது. முதல்ல கண்ணாடி போட்டால் வெஜிடபிள் தானே சாப்பிட்டு போகிறோம், வெஜிடபிள் சாப்பிட்டு கண்ணாடியாக ஊற்றுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல ஒரு மாதம் கண்ணாடி போடுவீங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கருப்பாகிடும் உங்கள் முகம்லாம். அப்போ உங்களை பார்த்து கொஞ்சம் ஷேமாக நினைக்க மாட்டாங்க? உங்களுக்கு ஷேமாக இல்லை. அதனால தான் சொல்லுது, நீங்கள் வந்து கண்ணாடி போடும்போது நீங்கள் வந்து செல்லு கிட்டேருந்து இப்படி பார்க்கறது அது மாதிரி பண்ணவே பண்ணாது. நீங்கள் வந்து அந்த பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைலாம் கண்ணாடி போடுறதெல்லாம் நீங்கள் வந்து கண்ணாடி போடக்கூடாதுன்னா நீங்கள் செல்லு டிவி பார்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் செல்லு டிவி பார்க்குறீங்களே, ஆனால் படித்து டாக்டர் ஆகணும். ஆனால் முக்கியம் எதுன்னு தெரியுமா? முதல்ல கண்ணாடி போட்டால் தான் படிக்க முடியும். சரி நம்ம அம்மாட்ட அடி வாங்கலாம் அப்படின்னு மட்டும் செஞ்சீங்க, உங்களுக்கு மட்டும் கண்ணாடி உலகத்திலேயே எடுக்க முடியாது. உங்களுக்கு அப்படியே அந்த கண்ணாடி போட்டுகிட்டே இருப்பீங்க. இப்படி இருக்கீங்க, பிளாக் மாதிரி ஒரு கண்ணெலாம் இங்கெல்லாம் பிளாக்காக ஆகிடும். முகம் கால் கையெல்லாம் கருப்பாகிடும். ஆனால் கையெல்லாம் கருப்பாகாது, காலும் கருப்பாகாது. நீங்கள் வந்து கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடியை எப்படி போடுறோம், இப்படி தானே போடுறோம். அதுக்கப்புறம் கீரை, அவரைக்காய் அந்த மாதிரி சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கும் சாப்பிடுங்க. யாரெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு அம்மா, அப்பா, குழந்தைங்க, தம்பி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அத்தை உங்களுக்கு இருக்காங்க பாருங்கள். ஆனால் ஆச்சி தாத்தாவை மட்டும் எய்த்து பேசாதீங்க. அது மாதிரி ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போது அவங்களும் கொஞ்சம் யோசிச்சிட மாட்டாங்களா? நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்களும் யோசிச்சுக்க மாட்டாங்களா? அண்ணா தான் ஆச்சி தாத்தாவை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் ஆனால் ஆச்சி தாத்தாவை சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க. போ தாத்தா, நான் எல்லாம் பண்ண மாட்டேன். போ தாத்தா, இப்படிலாம் பண்ண மாட்டேன். போ ஆச்சி, அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாலோ நீங்கள் வந்து
குளிக்க மாட்டேன் போ குளிக்க மாட்டேன் போ அப்படின்னு நீங்கள் குளிச்சாதான் நீங்கள் ஸ்மெல்லாம் வரும் உங்கள்கிட்டேருந்து. ஸ்மெல்லாம் பேட் ஸ்மெல்லு. விட்ட யாரும் பேசாதீங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் ஷேமாக இல்லை? அவங்களும் நினைக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்லுது, நீங்கள் வந்து டெய்லி குளிங்க. உங்கள் உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ. அண்ணே சமையல் இந்த வீடியோவெல்லாம் பார்த்தாச்சா? இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து டெய்லியும் வந்து நீங்கள் வந்து பூக்கு வந்து செடி இருந்தால் உங்கள் வீட்டில்